வணக்கம். RRB கொஸ்டின் டிஸ்கஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு நிறைய எபிசோட்ஸில் நிறையா கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயன்படக்கூடியதாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் என்னென்ன கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தனோ அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணாலே உங்களுக்கு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். நான் ஒவ்வொரு கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸை மட்டும் உங்களுக்கு ஆன்சராக சொல்ல கிடையாது. அது சம்மந்தம் மற்ற என்ன கேள்வி கூட உங்களுக்கு கேட்பாங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதனால உங்களுக்கு இந்த எபிசோடும் கிடையாது, எந்த எபிசோடாக இருந்தாலும் உங்களுக்கு கான்செப்ட் பேஸ்டாக தான் உங்களுக்கு கொஸ்டின் டிஸ்கஷன் கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மூவ் ஆன் டு தி டாபிக் நவ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹார்மோன்கள் பொதுவாக பின்வற்றுள் இல்லை. ஹார்மோன்ஸ் ஆர் நார்மலி ஆப்சென்ட் இன். ஸோ அப்போ முதல்ல என்னென்னா, நம்ம ஜென்ரலாக ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். பேசிக்காக எண்டோக்ரைன் கிளாண்ட் இல்லைன்னா நமக்கு தேவையான அந்த பாடியோட ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்காது. இட்ஸ் அ கோஆர்டினேஷன் ஃபங்க்ஷன். நியூரல் சிஸ்டமோ எண்டோக்ரைன் சிஸ்டமோ ஒரு கோஆர்டினேட் ஃபங்க்ஷனாக தான் வேலை பார்க்கும். அப்போது நம்ம பாடியில் ஹார்மோன்ஸ் இருக்குது, தட் வி நோ வெரி வெல். பட் குரங்கு, பூனை, பாக்டீரியா, எலி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில். எல்லா அனிமல்ஸ்க்கும் கண்டிப்பாக என்ன இருக்குது, ஹார்மோன்ஸ் இருக்குது. இது ஹார்மோன்ஸே இல்லைன்னா பாக்டீரியா. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், இதுக்கு நம்ம டிஸ்கஷன் பண்ணணும்னு அவசியம் கூட கிடையாது. பார்த்தோன்னே கண்டுபிடிக்கக்கூடியது தான். ஹார்மோன்ஸ் பாக்டீரியாவுக்கு கிடையாது. பட் பிளான்ட் ஹார்மோன்ஸ் இருக்குது. அது என்னென்னா பிளான்ட் க்ரோத் ஹார்மோன்ஸ் நம்ம சொல்லக்கூடியது. கிளியரா? ஸோ அப்போ ஹார்மோன்ஸ் எங்கே இல்லைன்னா பாக்டீரியா கிடையாது. அடுத்த கேள்வி, மனித உடலில் இன்சுலினின் செயல்பாடு என்ன? வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் இன்சுலின் இன் தி ஹியூமன் பாடி? உடல் குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை எவ்வாறு பயன்படுத்துகிறது மற்றும் சேமிக்கிறது என்பதை இது ஒழுங்குபடுத்துகிறது. இட் ரெகுலேட்ஸ் ஹவு தி பாடி யூசஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் குளுக்கோஸ் அண்ட் ஃபேட். இது வடிகட்டிய இரத்தத்தை இதயத்திற்கு வழங்குகிறது. இட் சப்ளைஸ் ஃபில்டர்ட் பிளட் டு தி ஹார்ட். இது நுரையீரலுக்கு ஆக்சிஜனை வழங்குகிறது. இட் சப்ளைஸ் ஆக்சிஜன் டு தி லங்ஸ். இது இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துகிறது. இட் ரெகுலேட்ஸ் த ஃப்ளோ ஆஃப் பிளட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வரும்போது நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். சம்வேர் ஏதோ ஒரு சின்ன ஒரு கீவேர்டை கூட மாற்றிட்டாங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாயிடும். தென் அவங்களுடைய ஆன்சர் தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய இன்சுலின் வேலை என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். It regulates the body. It regulates how the body uses and stores glucose and fat. அப்போது நம்ம உடம்புல குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை எவ்வாறு பயன்படுத்தணும், அதை எவ்வளோ சேமிக்கணும், இது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறதுக்கு இன்சுலின் வேணும். இதுதான் ரைட்டான ஆன்சர். ஓகே, அப்போ இந்த இன்சுலின்றது என்ன? அடுத்த கேள்வி கேட்டாங்கன்னா, யூ ஹேவ் டு சே இட்ஸ் அ ஹார்மோன். தென் வாட் இஸ் ஹார்மோன்? ஸோ இங்கே நம்ம பார்த்துட்டோம் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் பார்த்துட்டோம். உடல் குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை எவ்வாறு பயன்படுத்துகிறது, உடல் குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை எப்படி பயன்படுத்துது மற்றும் சேமிக்கிறது என்பதை இது ஒழுங்குபடுத்துகிறதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் இதோட முக்கிய செயல்பாடு. இது 2018 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே RRBயில் கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். பிகாஸ் ரிப்பீட்டடாக என்ன பண்ணுவாங்கன்னா இதே கேள்வியை வேறு ஆப்ஷன்ஸை மாற்றி கேட்பாங்க, இல்லை கொஸ்டின் ஏதாவது டெஸ்ட் பண்ணி கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இதுதான் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் இப்போ RRB உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும் அது எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸாக என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்களோ அதை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இட் யூஸ்ஃபுல் டு யூ ஒன்லி. அப்போது இதுக்கான ரைட் ஆன்சர் நம்ம பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான விடைன்றதை பார்த்துட்டோம். பட் இதில் பேஸ் பண்ணி வேறு என்ன கேள்வி கேட்பாங்க நம்ம பார்க்கும்பொழுது, இன்சுலின் என்ன? இட்ஸ் அ ஹார்மோன். தென் வாட் இஸ் ஹார்மோன் வரும். அப்போ ஹார்மோன்னா என்ன? இட் இஸ் எ நான் நியூட்ரியன் சப்ஸ்டன்சஸ். இது நியூட்ரியன் கிடையாது. இட் நான் நியூட்ரியன் சப்ஸ்டன்ஸ். இட் நீட் ட்ரேஸ் அமௌண்ட். நான் நியூட்ரியன் சப்ஸ்டன்ஸ் நீட் ட்ரேஸ் அமௌண்ட் அண்ட் கிவ் தி கெமிக்கல் மெசேஜர். இது ஒரு கெமிக்கல் மெசேஜ் மாதிரி தான். அப்போது இந்த ஹார்மோன்ஸ் என்னன்னா நம்மளுடைய பாடி ஃபங்க்ஷன் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் இருக்கே தவிர நியூரல் கோஆர்டினேஷனோ அண்ட் தென் நியூரல் அண்ட் எண்டோக்ரைன் இது ரெண்டு கோஆர்டினேட் ஃபங்க்ஷன் இருந்தால் மட்டும் தான் நம்ம பாடி கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக முடியும்னு நம்ம சொல்கிறோம். அப்போது ஹார்மோன்ஸ்னால் என்னென்னு தெரியுது, அந்த இன்சுலின் என்னன்றதை பார்த்துறோம். இன்சுலின் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, அது எங்கே ஆக்ட் ஆகும், இது அடுத்த கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் பேன்க்ரியாஸ் கணையத்தில் உருவாக்கக்கூடியதான் அந்த இன்சுலின்றது தெரிஞ்சிருக்கணும். இதோடைய ஆக்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிவரில், கல்லீரலில். ஸோ டேரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, எந்த ஹார்மோன் உற்பத்திக்கு அயோடின் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது? அயோடின் இஸ் எசென்ஷியல் ஃபார் தி சிந்தசிஸ் ஆஃப். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஒன்று எஸ்ட்ரோஜன், இன்சுலின், சைட்டோகைனின், தைராக்சின். 4 ஆப்ஷன் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டியிருக்கேன். அதாவது அயோடின் இருந்தால் தான் அந்த ஹார்மோன் சிந்தசிஸ் ஆகும். ஸோ எந்த ஹார்மோன்னா பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். அயோடின் கண்ண நீங்கள் போனால் தைராய்ட்ஸின் தான் போவீங்க. ஆப்ஷன் என்னென்னா 4th தான். எஸ்ட்ரோஜன் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுனா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் கேன் ஆக்ட் ஆஸ் போத் செக்ஸ் ஆர்கன் ஆஸ் வெல் தி கிளாண்ட். ஸோ எந்த ஒரு ஆர்கன் செக்ஸ் ஆர்கனும் ஆக்ட் ஆகுது, அதே நேரத்தில் கிளாண்டாகவும் ஆக்ட் ஆகுதுன்னா அது உங்களுக்கு ஆண் இனப்பெருக்க உறுப்பு மண்டலமும் பெண் இனப்பெருக்க உறுப்பு மண்டலம், ஓவரி அண்ட் டெஸ்டிஸ்.
ஸோ இது ஒரு கொஸ்டின் கேட்கலாம், டேரக்ட் கொஸ்டின் கூட அதை கேட்கலாம். பட் நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லணும்ல, அது எது எங்கே வரும், அந்த ஹார்மோன் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுன்னு சொல்லணுமா இல்லையா? ஈஸ்ட்ரோஜன் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், அதாவது ஓவரில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது, அண்டத்தில் உருவாகக்கூடியது. இன்சுலின் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாஸ். சைட்டோகைன் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே கிடையாது, அது அனிமல்ஸ்லேயே வந்து கிடையாது. அது எங்கன்னா பிளான்ஸில் இருக்குது. சைட்டோகைன்ஸ் ஆர் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் தட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் தி பிளான்ஸ். ஸோ ஃபைனலாக இந்த தைராய்ட்ஸின் ஆஸ்ட்ரேலியா கண்டிப்பாக அங்கே கால்சியம் இருந்தால் மட்டும்தான் ப்ரொடக்ஷன் இருக்க முடியும். ஸோ இதுதான் பேசிக்காக இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம பார்க்குறோம். ஓகே, இது தவிர இதில் என்ன டிசீஸ் என்ன மாதிரிலாம் கேட்பாங்கன்னா, தைராய்ட்ஸின் வந்து லொக்கேஷன் எங்கே, அது எந்த இடத்துல இருக்கும்? ட்ரக்கியா, நம்மளுடைய விண்டு பைப்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பகுதியில் இருக்கக்கூடியதான் அந்த தைராய்டு கிளாண்டு. அப்போ தைராய்ட்ஸினை சுரக்கக்கூடிய ஹார்மோன் பேர் என்ன கேள்வி? தைராய்டு கிளாண்ட். தைராய்டு கிளாண்ட் சிந்தசிஸ் தி தைராய்ட்ஸின் லொக்கேஷன் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ட்ரக்கியா ரீஜனில் இருக்கும். அதேமாதிரி பேர் கேட்பாங்க. ஸோ எத்தனை 2 பேர் ஆஃப் வாட், இங்கே பேரா தைராய்டு கிளாண்டுன்னும் போது நம்ம என்ன சொல்கிறோம், 2 பேர்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ எ பேர் ஆஃப் தைராய்டு கிளாண்ட் விச் present தி சைட் ஆஃப் தி ட்ரக்கியாக்கு பகுதியில் இருக்கக்கூடியது அந்த தைராய்டு கிளாண்ட். ஓகே, அயோடின் தேவைன்னு பார்த்துட்டோம். அண்ட் தென் இதில் அயோடின் பார்க்கும்போது 2 டைப் ஆஃப் ஹார்மோன்ஸே இது ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதாவது T3 அண்ட் தென் T4. அடுத்த கேள்வி கேட்டால் இது மாதிரி கேட்பாங்க, அதெல்லாம் கிரேவ்ஸ் டிசீஸ்னால் என்ன? ஸோ கிரேவ் டிசீஸ்ன்னு சொல்லும் போது இது உங்களுக்கு ஹைப்பர் கிளைசீமியா டிசீஸ், அதாவது உங்களுக்கு 2 டைப் ஆஃப் டிசீஸ், ஹைப்போதைராய்டிசம் அண்ட் வந்து ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்கிறோம். இதில் கிரேவ்ஸ் டிசீஸ் என்ன, ஹைப்பர் தைராய்டிசம்னால வரக்கூடிய அந்த நோய்க்கு நம்ம கொடுக்கறது தான் கிரேவ்ஸ் டிசீஸ். கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, கிரேவ் டிசீஸ் வந்து எந்த ஒரு சுரப்பியோட சம்மந்தப்பட்டதுன்னு கேள்வி கேட்டாங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. தைராய்டு கிளாண்டா, இல்லைனா அட்ரினல் கிளாண்டா, அண்ட் தென் ஸ்ப்ளீனா. ஏன்னா ஸ்ப்ளீனில் கிரேவியார்டுன்னு இருக்கும், இங்கே கிரேவ்ஸ்ன்னு பார்க்கணும், ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இப்போ கிரேவ்ஸ் டிசீஸ் வந்து முக்கிய காரணம் தைராய்டு கிளாண்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த தைரசன் டெஃபிஷியன்சியான மட்டும்தான். இதை தவிர வேறு என்ன கேள்வி கேட்பாங்கன்னு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்த கேள்வி, விந்தகத்திலிருந்து சுரக்கும் ஹார்மோன் எது? Which hormone is released from the testes? Testosterone, thyroxine, insulin, estrogen. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். தைராய்ட்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கேன், இன்சுலின் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ ஈஸியாக பார்த்தோன்னே இப்போ கூட நீங்கள் அந்த ஆன்சரை வந்து நீங்கள் அதை எப்படி சொல்கிறோன்னா, ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு 4 கொடுக்குறாங்கன்னா அந்த பார்த்தோடனே கண்டுபிடிக்க வேணும். டெஸ்டோஸ்டிரோன்னா அது வந்து விந்தகத்தில் உருவாக்கக்கூடியது, அதாவது டெஸ்டிஸ்லேருந்து உருவாக்கக்கூடியது. தைராய்ட்ஸின் தைராய்டு கிளாந்து உருவாக்கக்கூடியது. இன்சுலின் பேன்க்ரியாஸ் கணையம். ஈஸ்ட்ரோஜன் எடுத்துட்டோம்னா அது வந்து உங்களுக்கு ஓவரி அண்டத்துலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன். அப்போது கேட்ட கேள்வி என்னென்னா டெஸ்டஸ்லேருந்து வரக்கூடியது. ஆப்ஷன் 1 தான் சரியான விடை. உங்களுக்கு கீழே ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஹார்மோன் செக்ரீஷன் என்னென்ன எங்கெங்கே ப்ரொடியூஸ் ஆகுன்றது. ஈஸ்ட்ரோஜன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபியன் ஃபோலிக்கல். அதே இந்த கிராஃபியன் ஃபோலிக்கல், அதாவது மெச்சூர் கிராஃபியன் ஃபோலிக்கல் வந்து உங்களுக்கு ரப்சர் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு அண்ட செல் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா, இப்போ அந்த கிராஃபியன் ஃபோலிக்கல் உருமாற்றம் அடையுதுன்னா அதுக்கு அந்த பேர் நம்ம என்ன பேர் கொடுக்குறோன்னா, இட்ஸ் அ கார்பஸ் லியூட்டம். ஸோ நவ் இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ எண்டோக்ரைன் கிளாண்ட். அப்போது ஒரு மெச்சூர் கிராஃபியன் ஃபோலிக்கல் வந்து ஒன்ஸ் அதோடைய அண்ட செல் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த செல்லுக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் கார்பஸ் லியூட்டம்னு சொல்கிறோம். இந்த கார்பஸ் லியூட்டர் தான் உங்களுக்கு என்ன ப்ரொஜெஸ்டரோனை ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த கேஸ் ஆஃப் அது மெயின்டைன் பண்ணிச்சுன்னா, ப்ரெக்னன்சி ஸ்டேஜாக இருந்தால் அந்த கார்பஸ் லியூட்டர் மெயின்டைன் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கார்பஸ் லியூட்டம் டீநேச்சர் ஆகும், கார்பஸ் ஆல்பிகன்ஸாக மாறிடும் ப்ரெக்னன்சி ஸ்டேஜ் இல்லைன்னா. ஸோ அப்போ இங்கே என்னென்னா தைராய்ட்ஸின் ப்ரொடியூஸ் வாட், தைராய்ட்ஸின் ப்ரொடியூஸ்ட் இன் தைராய்டு கிளாண்ட் எக்ஸாக்ட் எங்கன்னா ட்ரக்கியா ரீஜனில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். தென் பேங்க்ரியாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஆல்ஃபா செல், பீட்டா செல்ஸ். பேங்க்ரியாஸில் 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஆக்சுவலி என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, பேங்க்ரியாஸ் லொக்கேஷன் பார்க்குறோம், நம்ம வயிற்று பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின் பகுதியில் இருக்கக்கூடியது தான் பேங்க்ரியாஸ். பிகாஸ் பேங்க்ரியாஸ் வந்து நம்மளோட டைஜஸ்டத்துக்கான என்சைம்ஸ் மட்டும் தரக்கூடியது இல்லை. ஆக்சுவலி இது இல்லைன்னா மெட்டபாலிசம் ப்ராசஸே வந்து நம்ம பாடி ஃபுல்லாக ப்ராப்பராக நடக்காது. ஸோ நம்ம பாடியில் வயிற்று பகுதியில் ஏதோ பிரச்சனை இருக்குது, நமக்கு செரிமான கோளாறு இருக்குது. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செரிமானம் மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் அந்த செரிமானத்திற்கான நொதிகள் கிடைக்காதது தான். செரிமான நொதிகள் கிடைக்காததுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ரியாஸ் சரியான செயல்படும் தன்மை இழந்தது தான். அப்போ கணையம் வந்து சரியாக செயல்படலைன்னா நொதிகளை வெளியேற்றாது. நொதிகள் வெளியேற்றப்படவில்லைன்னா அதை ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ளே வந்து உணவுப் பொருளை வந்து பிரேக் பண்ண முடியாது. அப்போ இது இன்னொரு விஷயத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, சரியான அளவு அந்த உணவுப் பொருளை வந்து உங்களுக்கு டைஜஷன் ஆகலை, உடைக்கப்படலைன்னா அந்த உணவானது பெரிய மூளை சிறு மூளை சரியாக உடைக்கப்படலைன்னா, டைஜஷன் நடக்கலைன்னா அந்த ஃபீக்கல் மேட்டர் வந்து பார்த்தீங்களா, அது தட் இஸ் ஆல்சோ மேக் எ ஸ்மெல் ஆல்சோ. இது என்னென்னா, ஒரு நம்ம நினைக்கிறோம் சாதாரண ஒரு டைஜஸ்ட் சிஸ்டம் ப்ராப்ளம் தானே, அது எந்த வேலை பாதிக்கும், எப்படி நடக்கும் நமக்கு தெரியாமல் பல காரணங்கள் சொல்லுவோம். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா,
பேன்க்ரியாஸ் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை, அது உற்பத்தி செய்ய வேண்டிய நொதிகளை உற்பத்தி செய்யலைன்னா நம்ம ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து சரியாக பிரேக் டவுன் ஆகலைன்னு அர்த்தம். ஃபுட் பிரேக் டவுன் சரியாக நடக்கலைன்னா நம்மளோட டைஜஸ்ட் சிஸ்டத்தில் நம்மளோட ஃபுட்டெல்லாம் ஸ்மால் மாலிகூல்ஸாக ப்ராப்பர் நடக்கலன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து செரிமான கோளாறுகளும் ஒரு முக்கிய காரணம். அதனால வயிற்று வலி வருதுன்னு சொல்கிறோம், டயரியா இருக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா அவங்க பாடி வந்து ரொம்ப லீனாக போகிறது, பல காரணங்கள் இருக்குது. அது ஒன்றா மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேன்க்ரியாஸ் தான். தென் ஈஸ்ட்ரோஜன். ஸோ அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோடைய அந்த யூட்ரஸ் வால் இருக்குது பார்த்தீங்களா, அதோட மெயின்டைன் ஆகிறதுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த கேள்வி, வியர்வையின் மிக முக்கியமான செயல்பாடு என்ன? அதாவது ஸ்வெட்டிங் வருது. வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்வெட்டிங்? முதல் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உடல் வெப்பநிலையை சீராக்குகிறது, டு ரெகுலேட் பாடி டெம்பரேச்சர். செகண்ட் ஆப்ஷன் உடலின் கழிவுப் பொருட்களை அகற்றுகிறது, டு கெட் ரிட் ஆஃப் பாடி வேஸ்ட் மெட்டீரியல். உடலின் நீர் விநியோகத்தை ஒழுங்குபடுத்துதல், டு ரெகுலேட் தி சப்ளை ஆஃப் வாட்டர் இன் தி பாடி. நான்காவது ஆப்ஷன் வந்து எபித்தீலியல் திசுவை உங்களுக்கு வந்து ஓய்வூட்டுதல், அதாவது டு லூப்ரிகேட் எபித்தீலியல் டிஷ்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாடி எதுக்கு ஸ்வெட்டிங் நடக்குது? சரியான விட எது பார்த்தீங்கன்னா உடல் வெப்பநிலை சீராக வைத்துக்கொள்வதற்கு, தெர்மா ரெகுலேஷன் அண்ட் ஆஸ்மா ரெகுலேஷன் சொல்லுவோம். வேர்வை என்பது நம்ம உடலுடைய வெப்பநிலை சரிசம நிலையை வைத்துக்கொள்வதற்காக. அப்போ சரியான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா உடல் வெப்பநிலை சீராக வைத்துக்கொள்வது தான். இது வந்து சரியான விடை. பட் ஸ்வெட்டிங் நார்மலாக நம்ம வி ஆர் தி ஹோமியோஸ்டாசிஸ், நம்ம வந்து ஒழுங்கு சமச்சீர் நிலை வைத்துக்கொள்ளக்கூடிய உயிரினங்களை முக்கியமாக இருக்கிற உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேமல்ஸ் தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி மேமல்ஸ் எல்லாமே அதோடைய என்விரான்மெண்ட்டை பாடி ஹோமியோஸ்டாசிஸை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். எப்படி இதுன்னு பார்க்கும்போது வெளியே ஹீட்டாக இருக்குன்னு நினச்சிக்கோங்க, நம்ம பாடி கூல் பண்ணிக்கும். வெளியே ஹீட்டாக இருந்தால் நம்ம பாடி கூல் பண்ணிக்கும். அதுவே நம்ம பாடி ரொம்ப கூலாக இருக்குன்னு நினச்சிங்க, அப்போ ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். அப்போ வெளியே ஹீட்டாக இருந்தால் நம்ம பாடி கூல் ஆகும், அது வெளியே கூலாக இருந்தால் நம்ம பாடி ஹீட் பண்ணிக்கும். எப்படி நம்ம பாடி ஹீட் பண்ணிக்க முடியும்? ஷிவரிங். நம்ம கை நடுக்கு என்பது என்னென்னா நம்ம உடம்புல வந்து அதிகமான வந்து உங்களுக்கு வெப்பத்தை வந்து கூட்டுவதற்காக நம்ம கை நடுக்கு என்பதே வருது. அப்போது நம்ம பாடி 37 டிகிரி செல்சியஸ்லேயே நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நம்மளால் வெளியே என்ன ஒரு என்வரன்மெண்ட் மாற்றம் ஏற்பட்டாலும் அதை நம்ம உடலை வந்து மாற்றிக்கொள்ளாமல் அதுக்கு அந்த வெப்பநிலைக்கு ஏற்ற நம்மளை வந்து தகவமைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை வந்து நம்மளுடைய மேமல்ஸ்க்கு இருக்குது. ஸோ அந்த வகையில் கொஸ்டின் இன்றைக்கி ஹோமியோஸ்டாசிஸ் வந்து இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அப்போ அந்த ஸ்வெட்டிங் சொல்லக்கூடியது என்னன்னா ஹோமியோஸ்டாட்டிஸோட ஒரு முக்கியமான காரணி தான். நம்ம பாடியில் ஆஸ்மா ரெகுலேஷனும் தெர்மா ரெகுலேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பாடியில் வந்து ஆஸ்மா ரெகுலேஷனில் மெயின்டைன் பண்ணுறது எதுனா கிட்னி, அதாவது சிறுநீரகம் தான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்மா ரெகுலேஷனில் மெயின்டைன் பண்ணக்கூடியது. அடுத்த கேள்வி, மனித வளர்ச்சி ஹார்மோன் எந்த சுரப்பியால் சுரக்கப்படுகிறது? ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் இஸ் செக்ரீட்டட் பை விச் கிளாண்ட்? ஸோ இப்போ நான் உங்களுக்கு நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுரப்பிகள் சம்மந்தப்பட்டது தான். பிகாஸ் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்ட கேள்வி தான் உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அப்போ இங்கே என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பிட்யூட்டரி சுரப்பின் பின்புற கதுப்பு, போஸ்டீரியர் லோப் ஆஃப் பிட்யூட்டரி கிளாண்ட். ரெண்டாவது ஆப்ஷன் பிட்யூட்டரி சுரப்பின் அதாவது முன்புற கதுப்பு, அதாவது ஆன்டீரியர் லோப் ஆஃப் பிட்யூட்டரி கிளாண்ட். அண்ட் தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு சுரப்பி, தைராய்டு கிளாண்ட். நான்காவது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கணையம், pancreas. உங்களுக்கு கொடுத்த கேள்வி என்ன? மனித வளர்ச்சி ஹார்மோன், growth ஹார்மோன் secreted which gland? ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் anterior lobe of pituitary gland. இது வந்து சரியான விடை. அப்போ இந்த ஆன்சரு ஆன்டீரியர் தான் இருக்கணுமா, ஏன் போஸ்டீரியர் இருக்கக்கூடாது? அப்போ அங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ ஆன்டீரியர் லோப் மட்டும்தான் ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் மட்டும்தான் உங்களுக்கு இந்த க்ரோத் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ பிட்யூட்டரி கிளாண்டுனா என்ன? அதுதான் மாஸ்டர் கிளாண்ட். இப்போ இந்த கொஸ்டினில் உங்களுக்கு க்ரோத் ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆன்டீரியர் போஸ்டீரியர் தான் உங்களுக்கு டவுட் வரணும். தைராய்டு கிளாண்ட் வராது, பேன்க்ரியாஸ் வரக்கூடாது. அப்போது அப்போ க்ரோத் ஹார்மோன்ஸை கொடுக்குறது யாருன்னா பிட்யூட்டரி கிளாண்டு தெரிஞ்சுப்பீங்க. அப்போ அதிலேயே போஸ்டீரியர் ஆன்டீரியர்னா ஆன்டீரியர் போயிட்டீங்க. பட் வாட் அபவுட் தி போஸ்டீரியர்? அப்போ அடுத்த கேள்வி, போஸ்டீரியர் கிளாண்ட் என்ன ப்ரொடியூஸ் பண்ண உங்களுக்கு கேள்வி கேட்டாங்கன்னு நினச்சிங்க, கீழே ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒன்று வேசோபெரிசின் கொடுப்பாங்க, ஆர் ஏடிஹெச்னு கொடுத்துருக்கலாம், ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன், அண்ட் தென் ஆக்சிடோசின் ஒரு ஹார்மோன் நேம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைராய்ட்ஸின் கொடுத்துருக்கலாம், தென் அடல்னைன் கொடுக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எந்த ஹார்மோன்ஸ் போக முடியும்? இன்கேஸ் அந்த போஸ்டீரியர் கிளாண்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன் எதுன்னு கேட்டாங்கன்னா வேசோபெரிசின் கொடுத்தா ஆர் போத் ஏ அண்ட் பி ரெண்டுமே சரியா? அப்போது வேசோபெரிசினும் ஆக்சிடோசின் இந்த ரெண்டு ஹார்மோன் மட்டும்தான் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போது நீங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். அப்போது தைராய்டு கிளாண்ட்லேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும் கொஸ்டின் கேட்டால் தைராய்ட்ஸின், பேன்க்ரியாஸ்லேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுனா கிளைகோகான் அண்ட் இன்சுலின். ஸோ ஆல்ஃபா செல்ஸ் அண்ட் பீட்டா செல்ஸ். பேன்க்ரியாஸில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் நம்ம கொடுக்குற பேர் ஐலாண்ட் ஆஃப் லாங்கர் ஹேண்ட்ஸ். இதுவும் ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க.
பேன்க்ரியாஸில் இருக்கக்கூடிய செல்லுகளுக்கு என்ன பேர்? ஐலெட் ஆஃப் லேங்கர்ஹென்ஸ். அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதுனால அவருடைய ஞாபகமாகவே அந்த நேமை வச்சுட்டாங்க அந்த செல்ஸ்க்கு எல்லாமே. ஸோ பேன்க்ரியாஸில் இருக்கக்கூடிய செல்லுக்கு வந்து ஹைலைட் ஆஃப் லேங்கர்ஹென்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, அந்த செல்ஸ் வந்து ஒரு சர்டன் ஃபங்க்ஷனிங் பண்ணுது. அதாவது சில செல்ஸ் ஆல்ஃபா செல்ஸ் சொல்கிறோம், அது பேஸ்ட் ஆஃப் ஆன் தி அதோடைய சைஸ் அண்ட் ஷேப்பை பேஸ் பண்ணி. அண்ட் தென் பீட்டா செல்ஸ்னு சொல்ல சில செல்ஸை அதோட ஷேப் அண்ட் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி இந்த ஆல்ஃபா செல்ஸ் எல்லாம் கிளைகாகானை ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் தென் பீட்டா செல்ஸ் எல்லாமே இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ பேன்க்ரியாஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிறது தான் இந்த 2 ஹார்மோன்ஸு. அது செல்ஸ் என்ன கொஸ்டின் கேட்டால் நீங்கள் அதுக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தி ஆஸ்க் அபவுட் ஒன்லி தி பிட்யூட்டரி கிளாண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் வாட் டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ் இஸ் சிந்தசைஸ்ட். அடுத்தது, எலும்பு மஜ்ஜையில் ஆர்பிசி உற்பத்தியை ஊக்குவிக்கும் ஹார்மோன் எது? விச் ஹார்மோன் ப்ரொமோட்ஸ் ஆர்பிசி ப்ரொடக்ஷன் இன் போன் மேரோ? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செரட்டோனின், 2வது சொமட்டோஸ்டாட்டின், 3வது எரித்ரோபோய்டின், 4வது கொலிசிஸ்டோகைனின். இதில் கேள்வி முதல்ல புரிஞ்சுட்டு ஆன்சர் நம்ம டைரெக்டாக போயிடலாம். எலும்பு மஜ்ஜைன்னு சொன்னால் போன் மேரோ. அப்போ போன் மேரோவில் ஆர்பிசி உற்பத்தி எந்த ஹார்மோன் ஊக்குவிக்கும்? முதல்ல இது யார் ஹார்மோன் தெரியணும்ல. செரட்டோனின், அண்ட் தென் ஒரு சொமட்டோஸ்டாட்டின், எரித்ரோபோய்டின், அண்ட் தென் ஒரு கொலிசிஸ்டோகைனின். இந்த கொலிசிஸ்டோகைனின்றது நம்மளோட டயட் சிஸ்டத்தில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன். ஓகேவா? செரட்டோனினும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நம்மளுடைய பிரெயினில் வந்து உருவாக்கக்கூடிய ஹார்மோன் தான். சொமட்டோஸ்டாட்டினும் உங்களுக்கு அது டைரெக்டாக ஹைப்போதாலமஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன். அப்போது எலும்பு மஜ்ஜையில் உற்பத்தியான ஆர்பிசிக்கு தேவை எரித்ரோபோய்டின். தென் வாட் இஸ் எரித்ரோபோய்டின்? இட்ஸ் ஏ ஹார்மோன். எரித்ரோபோய்டின் ஹார்மோன் தான் ஆர்பிசி செல்ஸ் வந்து நம்மளுடைய எலும்பு மஜ்ஜையில் உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம். கிளியர்? இப்போ வந்து இந்த சொமட்டோஸ்டாட்டின் என்னென்னா நம்ம பாடி தொடர்ச்சியாக வந்து ஹார்மோன் உற்பத்தி ஆகிட்டே இருக்குது. அது இம்பேலன்ஸ் மாதிரி தானே. நம்ம பாடிக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகணும். அப்போ அன்வான்ட் டைமில் அந்த ஹார்மோன்ஸோட பாடி இன்டர்னல் ஃபங்க்ஷனுக்கு தேவையில்லாத நேரத்தில் அந்த ஹார்மோன்ஸ் நமக்கு தேவைப்படலைன்னா அதை ஸ்டாப் பண்ணி ஆகணும். அப்போது ஹார்மோன்ஸை வந்து இன்கிபிட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதை இன்கிபிட் பண்ணுற ஹார்மோன்ஸ் இருக்கும், அதான் சொமட்டோஸ்டாட்டின். ஸோ க்ரோத் ஹார்மோன்ஸ் வந்து உங்களுக்கு எங்கே ப்ரொடியூஸாக பிட்யூட்டரி கிளாண்ட், அது தெரிஞ்சிருக்கணும். அந்த க்ரோத் ஹார்மோன்ஸை இன்கிபிட் பண்ணக்கூடிய சொமட்டோஸ்டாட்டின் ப்ரொடியூஸ் ஆகிறது எங்கன்னு கேட்டால் ஹைப்போதாலமஸ். அப்போ ஹைப்போதாலமஸ்னால் என்ன? அடுத்து அதுலேயே ஒரு கேள்வியாக கேட்டாங்கன்னா ஃபோர் பிரெயின் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான் ஹைப்போதாலமஸ். அப்போது செரிப்ரம், தலாமஸ், ஹைப்போதாலமஸ் இது எல்லாமே ஃபோர் பிரெயினில் வரக்கூடிய ஒரு பகுதிகள். ஸோ நான் ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லிட்டேன் உங்களுக்கு, இந்த போஸ்டீரியர் ஆன்டீரியர்னு சொல்லிட்டேன். அது தவிர வேறு என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்கன்றதையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அடுத்த கேள்வி, நமது தலைமுடி, தோல் மற்றும் கண்களின் நிறத்திற்கு முக்கிய காரணம் கீழ்கண்டவற்றுள் எது? Which of the following pigments is mainly responsible for the color of our hair, skin and eyes? ஸோ இந்த மாதிரியே ஒரு கேள்வி கேட்கும் போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ரொம்ப பார்க்கும்போது பிக்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாடியில் பிக்மெண்ட் எங்கே இருக்கும் போது கொஸ்டின் பண்ணுவோம். பிக்மெண்ட்னா அது ஹீமோக்ளோபின் ஒரு பிக்மெண்ட் தான், அங்கே அது ரெட் பிக்மெண்ட். தென் பிக்மெண்ட் வாட கேட்டால் நம்ம என்ன பார்ப்போம்? குளோரோஃபில் பிக்மெண்ட், அது பிளான்ஸில் இருக்குது. இங்கே நம்மளுடைய ஸ்கின்னோடைய கலருக்கு, நம்மளோட தோல் கலர் என்ன, நம்மளுடைய கண் இருக்க அந்த பிளாக்கிஷ் கலரில் அதில் நம்மளோட லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது பிளாக்காக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இது எல்லாமே வந்து முக்கியமான ஒரு பிக்மெண்ட் நம்ம பாடியில் இருக்குன்றோம், அதான் மெலனின் பிக்மெண்ட். ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து 4 கொடுத்துருக்காங்க. மயோக்ளோபின், குளோரோஃபில், மெலனின், சாந்தோஃபில் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே நீங்கள் இந்த 4 ஆப்ஷனில் பார்க்கும்போது சிறனை விடையதுன்னா மெலனின் பிக்மெண்ட் தான். மெலனோசைட்ஸ் செல் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மெலனின் பிக்மெண்ட் தான் இந்த நம்மளுடைய உடல் நிறத்திற்கான காரணம். நம்மளுடைய கண்ணுக்கு அந்த கருமையான நிறத்திற்கு, கண்களின் நிறத்திற்கும் முக்கிய காரணம் எதுனா இந்த மெலனின் பிக்மெண்ட் தான். ஸோ இந்த கேள்விக்கு சரியான விடையதுன்னா மெலனின் தான். இதை தவிர இந்த ஆப்ஷனில் மயோக்ளோபின்னா என்ன? ஏன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சால் இது மயோக்ளோபின் தெரிஞ்சதான் எனக்கு ஆப்ஷன்ஸ் நமக்கு சூஸ் பண்ண முடியும். மயோக்ளோபின் சொல்லக்கூடியதுன்னா நம்ம மசில் செல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீன். அண்ட் தென் குளோரோஃபில், அது பிளான்ஸில் இருக்குது. சாந்தோஃபில், அதுவும் பிளான்ஸில் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனில் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. என்னென்னலாம் நீங்கள் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும், எது வந்து இருக்குன்னு தெரிஞ்சால் எதெல்லாம் இல்லைன்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஆப்ஷனில் வேறு ஏதாவது கொஸ்டினில் கேட்கவும் சான்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு அந்த 4 ஆப்ஷன்ஸ் எங்கே வருதுன்னு சொல்லிட்டேன். இதை தவிர இதுலேருந்து என்ன கேள்வி கேட்கலாம்? மெலனின்னு சொல்லிட்டேன். அந்த பிக்மெண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது இந்த செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெலனோசைட் செல்ஸ்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த மெலனோசைட் செல்ஸ் வந்து அந்த பிக்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதுக்கான ஹார்மோன் இது மெலனோசைட் ஹார்மோன். ஸோ இப்போ அடுத்து நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, இந்த ஹார்மோன் இந்த பிக்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ஒரு ஹார்மோன் தான் ஆக்ட் ஆகணும். அப்போ அந்த ஹார்மோன் பேர் மெலனோசைட் ஹார்மோன், எம்ஹெச் ஹார்மோன். ஓகே, இந்த எம்ஹெச் ஹார்மோன் எங்கே ப்ரொடியூஸ் ஆகும்? அடுத்த கேள்வி கேட்டாங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்டில் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே ஃபைன், பிட்யூட்டரி கிளாண்ட் தெரிஞ்சிடுச்சு. பிட்யூட்டரி கிளாண்ட்லேயே எந்த கிளாண்டில் ப்ரொடியூஸ் ஆகும்? அது ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டா இல்லை போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டானா? ஆன்டீரியர்
பிட்யூட்டரி கிளாண்டில் ப்ரொடியூஸ் ஆகிறது அந்த மெலனோசைட் செல் மெலனோசைட் ஹார்மோன், தட் இஸ் கால்ட் எம்ஹெச் ஹார்மோன். தட்ஸ் இட். கிளியர்? ஸோ இப்போது இது எதுக்கு இத்தனை விஷயங்களை அவங்க சொல்லிட்டு இருக்கேன்னா, மெலனின்ற ஒரு பார்ட் கேட்டாங்கன்னா இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். பட் இந்த மெலனின் பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கே ஒரு ஹார்மோன் தேவைன்றது தெரிஞ்சிருக்கணும். அந்த ஹார்மோன் தான் மெலனோசைட் ஹார்மோன்னா அது எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது அடுத்தது கேட்கும் போது தான் இந்த 1 by 1 நீங்கள் வந்து அந்த கான்செப்ட் வைஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். அடுத்தது ஈஸ்ட்ரோஜனின் அடிப்படை செயல்பாடு என்ன? வாட் இஸ் தி பேசிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன்? முதல் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கோன்னா, மனநிலையை சமநிலைப்படுத்துவதற்கு தேவைப்படுகிறது. டு பேலன்ஸ் தி மூட், மாதவிடாய் சுழற்சியை சீராக்க, டு ரெகுலேட் தி மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், ஆண் இனப்பெருக்க திசுக்களை உருவாக்குவதற்கு, டு டெவலப் மேல் ரீப்ரடக்டிவ் டிஷ்யூஸ், கர்ப்பத்தை பராமரிப்பதற்கு, டு மெயின்டைன் ஏ ப்ரெக்னன்சி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொஸ்டின் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தெரியும்னா, ஈஸ்ட்ரோஜன் அந்த ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ அப்போ அது தெரிஞ்சுட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்று உங்களுக்கு டவுட் எங்கே வரும்னா, ப்ரெக்னன்சியா இல்லை மென்ஸ்ட்ருவல் சைக்கிளா? உங்களுக்கு டவுட் வரக்கூடிய இடம் செகண்ட் ஆப்ஷனா ஃபோர்த் ஆப்ஷனா? மீதி 2 இடத்துலையும் உங்களுக்கு அது அவ்வளோ டவுட் வர போகிறது கிடையாது. அப்போது செகண்ட் அண்ட் ஃபோர்னு சொல்லும் போது ப்ரெக்னன்சி ஸ்டேஜில் வந்து ஈஸ்ட்ரோஜன் பயன்பட போகிறதில்ல. எதை ரெகுலேட் பண்ணுறனோ, எதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவைப்படுது ஈஸ்ட்ரோஜன், மென்ஸ்ட்ருவல் சைக்கிளை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஈஸ்ட்ரோஜன் தேவைப்படும். அப்போது ப்ரெக்னன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? ப்ரொஜெஸ்டீரோன் தேவைப்படும். அது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த கிளாண்டு கார்பஸ் லியூட்டம். ஸோ அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பிட்யூட்டரி சுரப்பில் சுரக்காத ஹார்மோன் எது? Which are the following hormone it's not secreted by the pituitary gland? First option வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு ஊக்குவிக்கும் ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். சம்டைம்ஸ் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா டிஎஸ்ஹெச்னு கொடுத்துருவாங்க. இந்த டிஎஸ்ஹெச் என்னென்னா, T stands for thyroid, S stands for stimulating and H stands for hormone. So TSH, LH, FSH and then PL and then GH and move on to MH. இப்படிலாம் நான் ஒன்றுனா சொல்லிட்டு வரேன் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ். அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் சொல்லிடுவேன். LH லியூட்டினைசிங் ஹார்மோன், FSH follicular stimulating ஹார்மோன் அண்ட் PL ப்ரோலாக்டின் ஹார்மோன், MH மெலனோசைட் ஹார்மோன். இது எல்லாமே எங்கே சிந்தஸ் ஆகும்னா பிட்யூட்டரி கிளாண்டில், ஸ்பெசிஃபிக்காக இன் தி ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட். ஸோ தட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் இட். இங்கே ஆப்ஷனில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எதில் இந்த கொடுக்கப்பட்டுள்ள இந்த 4 ஹார்மோன்ஸில் பிட்யூட்டரி சுரப்பியால் சுரக்காத ஹார்மோன் எது? நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஆக்ஸ்ட்ரோசின் சொன்னேன், வேசோபெரிசின் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹார்மோன் டிஎஸ்ஹெச் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அது பிட்யூட்டரி கிளாண்ட் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். ப்ரோலாக்டின் PL அதையும் பிட்யூட்டரி கிளாண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. வேசோபெரிசின் அது பிட்யூட்டரி கிளாண்ட் வழியாக தான் வரணும், ஆனால் பிட்யூட்டரி கிளாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணலை. ஸோ பிட்யூட்டரி கிளாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணாத ஒரு ஹார்மோன் எதுனா வேசோபெரிசின். அண்ட் தென் சொமட்டோஸ்டாட்டின். இப்போ என்னென்னா இந்த வேசோபெரிசின் சொல்லக்கூடியது என்னென்னா, உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற இடம் ஹைப்போதலாமஸ், ஆனால் அது உங்களுக்கு ரிலீஸ் ஆகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் தி பிட்யூட்டரி கிளாண்ட். அப்போது பிட்யூட்டரி கிளாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணாத ஒரு ஹார்மோன் எதுனா வேசோபெரிசின். அடுத்தது கிரேவ்ஸ் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை ஓவர் செக்ரீஷன் ஆஃப் டேஷ் டியூ டு தி இன்க்ரீஸ் இன் தைராய்டு. அதாவது எந்த அதிகமான ஒரு சுரப்பியின் காரணமாக கிரேவ்ஸ் நோய் வருவதற்கு காரணமாகிறது. அதாவது இந்த எந்த தைராய்டு சுரப்பின் அதிகரிப்பால் இந்த நோய் ஏற்படுத்தா கேள்வி கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு ஹார்மோன், ரெண்டாவது ஆப்ஷன் பேராதைராய்டு ஹார்மோன், மூன்றாவது ஆல்டோஸ்டீரோன், நான்காவது டெஸ்டோஸ்டீரோன். ஸோ உங்களுக்கு 4 ஆப்ஷன் சொல்லிட்டேன். கிரேவ்ஸ் டிசீஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணதான். கிரேவ்ஸ் டிசீஸ் வரதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளாண்டு தான். அந்த தைராய்டு கிளாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தைராய்டு ஹார்மோன். இப்போது ஆப்ஷன் எதுனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ரைட்டு. அதை நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அப்போது கிரேவ்ஸ் டிசீஸ் இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எக்ஸப்தமிக் காய்ட்ரே. சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, வாட் இஸ் தி அனதர் நேம் ஃபார் கிரேவ்ஸ் டிசீஸ்? கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸப்தமிக் காய்ட்ரேக்கு தான் ஆப்ஷனுக்கு நீங்கள் போவீங்க. அண்ட் அதர் வே தே வில் ஆஸ்க் கிரேவ்ஸ் டிசீஸ் வந்து வரதுக்கான முக்கியமான ரீசன் ஹைப்பர் தைராய்டிசமா இல்லை ஹைப்போ தைராய்டிசமா? ஸோ ஒரே டிசீஸ் தான், ஆனால் வேறு விதத்தில் கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கும். அப்போ தைராய்டு வந்து அதிகமாக சுரக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகிடுமா, இந்த கிரேவ்ஸ் டிசீஸ் வரும்னு சொல்கிறோம். ஓவர் செக்ரீஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன் டியூ டு இன்க்ரீஸ் இன் தைராய்டு சைஸ். அது தைராய்டு கிளாண்டோட சைஸ் என்லார்ஜ் ஆகும் போது அதிகமாக தைராய்டு வந்து சுரக்க ஆரம்பிக்கிறது தைராய்டு ஹார்மோன். அந்த தைராய்டு ஹார்மோன் சுரப்பதுனால வரக்கூடிய அந்த நோய்க்கு பேர் கிரேவ்ஸ் டிசீஸ். ஸோ பேரா தைராய்டு ஹார்மோன் வந்து என்ன பண்ண பேரா ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கால்சியம் ரிலேட் பண்ணுறதுக்கு, அதாவது ஆன்டகோனிஸ்டுக்காக ஆக்ட் ஆகும்.
அப்போது ஒரு கால்சியம் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு யார் தேவைப்படும்னா தைராய்டு கிளாண்டு. தைராய்டு கிளாண்டும் அண்ட் தென் பேராதைராய்டு கிளாண்டு இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சர்டன் ஃபங்க்ஷனை பண்ணக்கூடியது நம்ம பார்க்குறோம். பிளட்டில் இருக்க கால்சியம் லெவலை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு எனக்கு தைராய்டு கிளாண்ட் வேணும். ஆனால் அந்த கால்சியம் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பேராதைராய்டு கிளாண்ட் வேணும். அடுத்தது அது மட்டும் இல்லாமல் ரிசார்ப்ஷன் நடக்கிறதுக்கும் அப்சார்ப்ஷன் நடக்கிறதுக்கும் எக்ஸ்க்ரீஷன் அண்ட் ஆல்சோ இந்த டைஜஷன் இது எல்லா ப்ராசஸ்க்கும் இந்த பேராதைராய்டு கிளாண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அடுத்து ஆல்டோஸ்டீரோன். இந்த ஆல்டோஸ்டீரோன் நம்ம சொல்லும் போது மெயினாக இந்த ஆல்டோஸ்டீரோன் என்னென்னா அந்த கிட்னியோடைய ஃபங்க்ஷனிங் யூரின் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த யூரின் ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த வாட்டரை வந்து லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆல்டோஸ்டீரோன் தேவைப்படும். அண்ட் தென் டெஸ்டோஸ்டீரோன். இந்த டெஸ்டோஸ்டீரோன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹியூமன் மேட் செக்ஸ் ஆர்கன்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது அந்த டெஸ்டோஸ்டீரோன் ஹார்மோன். அடுத்த கேள்வி, மனிதர்களில் குட்டைத்தன்மைக்கு காரணமானது எது? Which of the following is responsible for dwarfism in humans? First option thyroid, second pituitary, third adrenaline and fourth is pancreas. குட்டைத்தன்மைக்கு அதாவது டாஃபிசம் இட்ஸ் பிட்யூட்டரி கிளாண்ட் தான் முக்கிய காரணம். பிகாஸ் ரிலீசிங் ஹார்மோன் ஒன்று இருக்குது, ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் இருக்குது. ரிலீசிங் ஹார்மோன் யாருன்னா ஹைப்போதாலமஸ். அது ரிலீஸ் பண்ணி அந்த ஹார்மோன் போய் ஸ்டிமுலேட் பண்ண வைக்கும், அதாவது இயக்க வைக்கும். அப்போ பிட்யூட்டரி கிளாண்ட் தன்னிச்சையாக அதோட ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போ மாஸ்டருக்கு ஒரு மாஸ்டர் கிளாண்டு யாரை சொல்கிறோன்னா ஹைப்போதாலமஸ். ஸோ ஹைப்போதாலமஸ் விச் செக்ரீட் தி ஹார்மோன்ஸ். செக்ரிட்டரி செல்ஸ்லேருந்து அது ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த ஹார்மோன் அதோடைய ஒடியனோ சொமேட்டோஸ்டாட்டின் ஹார்மோனாக இருக்கட்டும், இல்லைனா அதோட அந்த ஹார்மோன் செக்ரிட்டரி ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது. அந்த செக்ரிட்டரி ஹார்மோன் ரிலீஸ் ஆகி அதுதான் போய் பிட்யூட்டரி கிளாண்டை ஆக்ட் பண்ண வச்சு ஸ்டிமுலேட் பண்ண வைக்குது, இயக்க வைக்குது. அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் இப்போ ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் தான் சொல்லக்கூடிய எல்லா ஹார்மோன்ஸுமே. அப்போது பிட்யூட்டரி கிளாண்டு தான் எல்லாம் வரக்கூடிய நோய் தான் இந்த டாஃபிசம். குள்ளத்தன்மையான நோய் வரதுக்கு முக்கிய காரணம் பிட்யூட்டரி கிளாண்டு. அட்ரினலோ இல்லை கணையமோ இல்லை தைராய்ட்ஸோ கிடையாது. அடுத்த கேள்வி, பாலின முதிர்ச்சி அடையும் வரை மட்டும் செயல்படும் சுரப்பி எது? விச் கிளாண்ட் இஸ் ஆக்டிவ் ஒன்லி டில் இன் பியூபர்ட்டி? பீனியல் கிளாண்ட், தைமஸ் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், ஹைப்போதாலமஸ். ஸோ சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா தைமஸ். பாலினம் முதிர்ச்சி அடையும் வரை மட்டும் செயல்படும் சுரப்பி தைமஸ் கிளாண்டு. அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த கிளாண்ட் எல்லாம் எங்கே இருக்குன்னு லொக்கேஷன் தெரியணும்ல. பிரெயினில் நம்ம ஹைப்போதாலமஸ் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பீனியல் கிளாண்டு. தைமஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர் டு தி ஹார்ட்டுக்கு கொஞ்சம் தள்ளி உங்களுக்கு அந்த தைமஸ் கிளாண்டு இருக்கும். பிட்யூட்டரி கிளாண்ட் எடுத்துக்கணுன்னா ஹைப்போதாலமஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்டாக்கு ஹைப்போதாலமஸ்க்கு கீழே அந்த ஸ்டாக் மூலமா உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட். அஃப்கோர்ஸ் இதுவும் எங்கள் பிரெயினில் தான் இருக்குது. தென் ஹைப்போதாலமஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி பார்ட் ஆஃப் தி ஃபோர்த் பிரெயின். அப்போ இந்த ஃபோர்த் பிரெயினில் ஒரு பார்ட் தான் ஹைப்போதாலமஸ். அப்போ முதல்ல லொக்கேஷன் தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு அதோட காலத்துக்கு ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். அப்போ விச் கிளாண்ட் இஸ் ஆக்டிவ் ஒன்லி டில் பியூபர்ட்டி இஸ் தைமஸ். தைமஸ் வந்து இந்த முக்கியமாக என்ன எதுக்காகனா நம்மளோட இம்யூனிட்டி பவருக்கு யார் வேணும்னா தைமஸ் தான் வேணும். ஸோ தைமஸ் ப்ரொடியூஸ் பண்ணுகின்ற தைமோசின் இட் ஸ்டிமுலேட் தி டி செல்ஸ். டி செல்ஸ் போய் பி செல்ஸை ட்ரிகர் பண்ணணும். ஸோ இப்போ டி செல்ஸ் வந்து பி செல்ஸை ட்ரிகர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆக முடியும். அப்போ ஒரு டி செல்ஸ் வந்து டிசீஸ் கைண்ட் ஃபைட் ஆகணும்னா அதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா அந்த டி செல்ஸ் மெச்சூர் ஆகணும். அப்போ அந்த டி செல்ஸ் மெச்சூர் கண்டிஷனுக்கு போகணும். மெச்சூர் கண்டிஷனுக்கு போனால் கண்டிப்பாக அந்த தைமோசின் ஹார்மோன்ஸ் முக்கியம். அப்போ தைமஸ் ப்ரொடியூஸ் பண்ண தைமோசின் ஹார்மோன் ஸ்டிமுலேட் தி டெவலப்மெண்ட் ஆஃப் டிசீஸ் ஃபைட்டிங் டி செல். மெச்சுரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் டி செல்ஸ் இட்ஸ் அக்கர் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தைமோசின் அண்ட் தட் தைமோசின் ப்ரொடியூஸ்டு பை தி தைமஸ் கிளாண்ட். ஸோ இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு ஹிண்ட் தனியாக கொடுத்துருக்கேன். தைமஸ் இதில் தவிர வேறு என்ன கேள்வி கேட்டோன்னா இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. அடுத்தது பெப்சின் என்ற நொதி எதில் இடம்பெற்றிருக்கிறது? பெப்சின் இஸ் an enzyme secreted or present in which organ? பார்க்கும்போது கல்லீரலா, இரைப்பையா, வாய், சிறுநீரகம் கொடுத்துருக்கும். அதாவது லிவர், ஸ்டொமக், மவுத் அண்ட் கிட்னி. ஸோ பெப்சின் என்ற நொதி எங்கே சுரக்கப்படுகிறது? பெப்சின் இஸ் an enzyme secreted in stomach. அப்போது என்னென்னா எங்கே சுரப்பதுன்னா இந்த பெப்சின் வேறு எந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்துலையும் ப்ரொடியூஸ் ஆகுனா கண்டிப்பாக இல்லை. டைஜஸ்டத்தில் ஸ்டொமக்கில் மட்டுமே உற்பத்தியாகக்கூடிய ஒரு நொதி இது பார்த்திங்கன்னா பெப்சின் தான். அடுத்தது நம் உடலில் மிக முக்கியமான சுரப்பிகளில் ஒன்றான பிட்யூட்டரி சுரப்பி அமைந்துள்ளது. பிட்யூட்டரி கிளாண்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளாண்ட்ஸ் அவர் பாடி இஸ் லொக்கேட்டட். அதாவது பார்த்திங்கன்னா இன்சைட் தி செஸ்ட், இன்சைட் தி ஸ்டொமக், இன்சைட் தி ஸ்கல், நியர் தி லோயர் எண்ட் ஆஃப் தி பேக் போன். இதுதான் உங்களுக்கு கொடுத்த ஆப்ஷன். ஸோ ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சைட் தி ஸ்கல்.
இதுக்கு இன்னொரு பேர் கொடுப்பாங்க. அதாவது போனி கேவிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் எது கேட்டாங்கன்னா அது பிட்யூட்டரி கிளாண்ட். இன்னொரு கேள்வினா அதுக்கு இன்னொரு போனி கேவிட்டி இன்னொரு பேர் என்ன? செல்லா டெசிகா. ஸோ இதை தான் இந்த இன்சைட் திஸ் ஸ்கல்குள்ளே இருக்கிறது தான் பிட்யூட்டரி கிளாண்ட். இதுதான் ரைட்டான ஆன்சர். ஸோ இன்னைக்கு எபிசோட் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தைராய்ட் கிளாண்டை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் எவ்வளோ கேட்டிருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் நிறைய ரீகல் பண்ணுங்கள், இந்த கொஸ்டின்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ஆல்ரெடி ஆர்ஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் எதாக இருந்தாலும் யூ கேன் கமெண்ட் இன் தட், தென் ஐ வில் எக்ஸ்பிளைன் நியூ டாபிக்ஸ் இன் திஸ் பர்டிகுலர் தைராய்டு கிளாண்ட். தேங்க்யூ ஸோ மச்.